காலை வேளையிலே ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? ஆமென். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஓமேகாவுமானவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நல்லவர். நல்லவர் நல்லவர் நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே நீர் வாழ்க, யெகோவா தெய்வமே நீர் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே நீர் வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க. பரிசுத்த ஆவியே நீர் வாழ்க, குமாரனே நீர் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த பாட்டில் பார்த்த மாதிரியே தான் அவரை ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கணும், போற்றணும். அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகால் நம்மை போற்றி புகழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆனந்த களிப்புள்ள உதடு என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த கடந்த 6 மாதங்களும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா ஒரு குறைவில்லாமல் வழிநடத்தினார் என்று அழுதுகிட்டே சொல்லுவோமா? இல்லை, மகிழ்ச்சியோடு சொல்வோம். அவர் ஒரு குறைவில்லாமல் வழிநடத்தினார், நிறைவாய் வழிநடத்தினார், என்னை போஷித்தார், என்னோடு பேசினார், அபிஷேகம் தந்தார் என்று சொல்லி நம்முடைய இதயத்திலிருந்து வரும்போது நம்முடைய உதடுகள் என்ன இருக்கும்? களிப்பு இருக்கும். அல்லேலூயா, மகிழ்ச்சி இருக்கும். ஒருவர் நமக்கு நன்மை செய்யும் போது மீண்டும் அவரை நாம் சந்திக்கும் போது எப்படி நாம் சந்திப்போம்? நம்ம முறைச்சிக்கிட்டு சந்திக்க மாட்டோம், அழுதுகிட்டு சந்திக்க மாட்டோம். அவர்களிடத்துல மிக அன்போடு பாசத்தோடு சிரிச்ச முகத்தோடு இருப்போம். அதே போல இந்த காலை வேளையில ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. அறுசுவை உணவு உண்பது போல். எவ்வளவு ஃபாதர் அழகாக இந்த லைன் வச்சிருக்காருன்னா அவர் வர்ணிச்சு எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அறுசுவை உணவு. உங்களுக்கெல்லாம் அறுசுவை உணவு எதெல்லாம் பிடிக்கும்? ஒரு சிலருக்கு நான்வெஜ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வெஜ் பிடிக்கும். அப்படி தானே? தயிர் சாதம் பிடிக்கும். சரி, ஓகே. உங்களுக்கு தயிர் சாதமே பிடிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷை உங்கள் வீட்டில் அழகாக செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அதான் தயிர் சாதம் பிடிக்குமா உங்களுக்கு? மம்மி செஞ்சுட்டாங்க,
அதை டக்குன்னு பார்க்குறீங்க பசியோட, அதை பார்த்தோன்னு என்ன வரும் உங்களுக்கு? ஒரு சந்தோஷம், அப்பா தயிர் சாதம் கிடச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு விருப்பம் போல் உணவுகள் இருக்கும். அப்போ அறுசுவை உணவு உண்பதில் என்ன சுகம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதே சுகத்தை ஆண்டவர் நமக்கு திருப்தி அடையும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. தினமும் துதிக்கிறேன். இதுதான் அழகாக பெர்க்மன்ஸ் ஃபாதர் அவர் அழகாக அந்த வரியை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை எப்படி நான் ஒப்பிடுகிறது என்று சொல்லி. அதனால் மேலானது உம்முடைய பேரன்பு, என் உயிரினும் மேலானது. உதடுகள் துடிக்கட்டும். இந்த காலை வேளையில் நம்முடைய உதடுகள்லாம் என்ன பண்ணும்? துதிக்கட்டும். மௌனமாக இருக்கக்கூடாது. உயிருள்ள நாளெல்லாம், இந்த காலை வேளை மாத்திரம் இல்லை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. அருமையான பாடல். அதனால் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு களிப்போடு பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? பாடலாமா? ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மகிழ்ச்சியோடு ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். தேவனே என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் ஒவ்வொரு நாளும். தேவனே என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஓ மகிமையை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் தினமும் துதிக்கிறேன். நீதானே துணையானே, உன்னில் களிகூருவேன். ஒவ்வொரு நாளும் நீதானே என் துணையானே, உன்னில் களிகூருவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உன் கரம்
தாங்குதையா, உறுதியாய் பற்றி கொண்டு வலக்கரம் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில இந்த மகிழ்ச்சி ஏசப்பா நம்முடைய உள்ளத்தில் அவர் விதைச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். பார்க்கலாம். இந்த ஆராதனை வேலையில பார்க்கிறோம், ஏசப்பா நம்மளை துக்கத்திலே இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் நம்மளை அழிந்து போக விட்டுருக்கிறாரா? இல்லை, அப்படிதானே? இன்னைக்கு உலகம் மகிழ்ச்சியை தேடி என்ன பண்ணுது? ஓடுது. பக்கமாக நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கலாம். பக்கமாக நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல பிரபலமான நடிகர்கள், எத்தனையோ பேர் நடிகர்கள்லாம் பக்கமாக இந்த போதை வஸ்துகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாட்டியிருக்காங்க என்று சொல்லி பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? ஒரு சிலர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறாங்க, ஒரு சிலர் அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்தி இதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்காதா, இதில் எனக்கு நிம்மதி இருக்காதா என்று சொல்லி இன்றைக்கி அவங்க அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? ஒரு குற்றவாளியாக காணப்படுகிறார்கள். நீங்கள் உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு தேவை என்னென்னா உணவு, உடை, அப்புறம் நிம்மதி, சந்தோஷம் வேணும்னு தான் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. அப்படிதானே? ஒரு ஏழைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆசை. ஒரு பணக்காரனுக்கும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆசை. ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷத்தின் நிம்மதியும் யாரால் தர முடியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் அவரை அறியாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல், இன்னும் அறிவிக்கப்படாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளை ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு துதிக்க வைத்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியோடு அவங்களும் ஆராதிக்கணும், அவங்களும் வருகிற நாட்களில் இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? பாடணும். ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்கு கிடைத்த நன்மையை அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா, ஹல்லேலூயா. என் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உங்கள் வட்டாரத்தில் நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பேருக்கு வெளியில் சிரித்த மாதிரி இருக்கலாம், ஆனால் வீட்டில் வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் எப்படி பிரச்சனையை மேற்கொண்டீங்களோ அந்த சொல்லித்தாங்க, வசனத்தை சொல்லித்தாங்க. அப்போ அவர்களுடைய உதடுகளும் ஆனந்த களிப்பாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு ஊழியத்தை தான் நீங்கள் செய்யணும்னு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு, எல்லா மகிழ்ச்சியோடு ஒரு வீசை பாடலாமா? ஒரு சில வரிகளை மாத்திரமே பாடலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை களிப்பு அடைய செய்கிறது மாத்திரமில்ல, திருப்தி அடைய செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆமென்.
தினந்தோறும் அவர் சொல்கிறார், திருப்தியை தரார். நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் நான் பார்க்குறோம், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் அந்த மெய்யான திருப்தி என்ன பண்ணியிருக்காங்க, அடைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் அந்த திருப்தி அடையிறது இல்லை வாழ்க்கையில். இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு தேவன் நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பலருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். இன்னைக்கு எப்பயுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி கம்பேர் பண்ணணும்னா, ஏசப்பா இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்ல, அப்போ நீங்கள் யாரை கம்பேர் பண்ணி பார்க்கணும் சொல்லுங்க? ஏசப்பா நம்மளுக்கு சுகம் தந்திருக்கிறார், நீங்கள் ஜீவனோடு இருக்கீங்க, யாரை கம்பேர் பண்ணி பார்க்கணும்? இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. அப்படிதானே? எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு அதிகாலை இல்லை, இன்னைக்கு நம்மளுக்கு காலை தந்திருக்கிறார், அதனால ஆராதிக்கணும். எத்தனையோ பேருக்கு இது மாதிரி சர்ச் இல்லை, கஷ்டப்படுறாங்க. கடந்த நாட்களில் பார்க்கிறோம், சர்ச் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் வாசல் என்ன பண்ணுறாங்க, விசுவாசிங்க தேவனை எங்கே வேணாலும் ஆராதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? யாராலையும் தடுக்க முடியல. பார்த்தீங்களா? அப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல இடத்துல ஆராதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை நினச்சி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அது மாதிரி தேவன் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி பாருங்க. நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்ட் சைடில் போய் பார்க்கும் போது நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்காக புலம்பலாம். இன்னைக்கு நம்ம ஏஜில் இருக்க பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்குமே ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சி பாருங்க. ஏசப்பா எனக்கு நீங்கள் தந்தீங்கல்ல, நம்ம நினைக்கல எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஒரு சிலருக்கு அப்பா அம்மாவே இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்குற கூட யாருமே இல்லை. அவனே போவான், சாப்பிடுவான், வேலை செய்வான், வருவான், அவ்வளோதான். அப்போ என்னன்னு ஏதாச்சும் கடிந்து கொள்றக்காச்சும் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, நாதி இருக்குல்ல எனக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஏசப்பா எனக்கு இன்னைக்கு இதை செஞ்சுருக்கீங்கல்ல, அதனாலும் நான் துதிக்கிறேன், செய்யாட்டி நான் உங்களை துதிப்பேன், ஏன்னா நீங்கள் என் தகப்பன், என்னை கைவிட மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்படி நினைக்கும் போது அவருடைய அன்பு நம்மளுக்கு எப்படி இருக்கும், பேரன்பாக தெரியும். ஹல்லேலூயா. என் உயிரினிலும் மேலான அன்பு அப்பா, என் உதடுகள் துதிக்கணும். இன்னைக்கு பிசாசு நிறைய வேளையில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினச்சது எல்லாமே எப்போ உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குதோ அன்றைக்கி தான் சந்தோஷம்னு என்ன பண்ணுறான் பிசாசு உங்கள் உள்ளத்தில் பேசுகிறான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நான் செய்த சின்ன சின்ன நன்மைகளை நீ எண்ணி பாருப்பா, நீ நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக நம்ம அவரை துதிக்கும் போது அநேகத்தில் தேவன் என்ன பண்ணுவான், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு துதிக்க விட மாட்டான். உனக்கு தான் இந்த பிரச்சனையே இருக்குது, உனக்கு தான் இத்தனை கடன் தொல்லை இருக்குது, உனக்கு தான் இந்த போராட்டம் இருக்குது, எல்லாம் நடந்துருச்சா, இன்னைக்கு எப்படி நீ மகிழ்ச்சியோடு சிரிச்சுக்கிட்டு உன்னால துடிக்க முடியுதுன்னு நம்ம மனசாட்சியில் பிசாசு என்ன பண்ணுவான், பேசுவான். நீங்க இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கின்ற தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அசாத்தியமான காரியங்களை செய்கின்ற தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அப்ப நீங்க எப்படி பார்க்கணும், ஏசப்பாவை ஆச்சரியமானவராக பார்க்கணும், அதிசயமானவராக பார்க்கணும். ஹல்லேலூயா. என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். நான் சிங்க கெபி போல இருக்கலாம், என் சுற்றிலும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கலாம், என் தேவன் ஒரு சேதமும் இல்லாமல் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. என் பிரச்சனைகளை என்னை மேற்கொள்ள முடியவில்லை, என் போராட்டங்களை என்னை அழித்து விட முடியவில்லை, இன்னைக்கு நான் ஜீவனோடு துதிக்கிறேன், ஏனென்றால் என்னை ஆராதிக்கிற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஆராதிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில தான் துடிச்சாங்க பவுலும் சீலாவும். என் கை கட்டி இருக்குதே, கால் கட்டி இருக்குதே, என்னால் கை தட்ட முடியல, என்னால் பாட முடியலன்னு அவங்க நினைக்கல. பிரச்சனையான வேலையில அழுது புலம்பாம ஏசப்பாவை ஆராதிச்சாங்க, கட்டுகள் உடைந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை சுற்றிலும் வந்தீங்கன்னா கொன்றுவேன்னு அவன் அச்சுறுத்துறான். அப்ப நம்பிக்கையே இல்லாதப்ப விடுதலையோடு ஆராதிச்சாங்க. ஹல்லேலூயா. அப்ப விடுதலையோடு ஆராதிக்கும் போது சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகளை மாற்றி வைத்து நீ ஆராதின்னு அவர் சொல்லல, பிரச்சனையெல்லாம் மாற்றிட்டு நீ வந்து துதின்னு சொல்லல, பிரச்சனை நடுவே நீ துதி, சிங்க கெபின் நடுவிலே துதி, அக்கினி சூளையில நீ போடப்பட்டாலும் நீ துதி, உன் தலை மூடிக்கொடு வெந்து போகாமல் உன்னை பாதுகாக்க என்னால் முடியும். ஹல்லேலூயா. என் தேவன் வல்லவர், அவர் எல்லாம் வைராக்கியமா இருக்கிறவங்களை காப்பாத்த. அதனால நல்லா துதிங்க.
துதி எடுக்கும் போது சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, மேலானது உங்க அன்பு ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆமென். மேலானது உம் பேரன்பு, என் உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இதுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி யாருன்னா, இந்த பாடலை எழுதினவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஃபாதர் பெர்க்மன் செய்ய மாத்திரம்தான். எந்த சூழ்நிலையும் அவர் முகம் வாடினதாக பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிரித்த முகம். எப்படி அவரால் முடியுது அவ்வளோ வயசான காலத்துலையும்? ஏசப்பா தரார். துதிக்க துதிக்க ஆத்துமா களி கூறுது. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவே. ஜீசஸ். அவர் ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சிருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோட துள்ளி ஆட வச்சிருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு என்னன்னா, அந்த ஆனந்த களிப்பு அவர் உள்ளத்துல எப்பயுமே வைத்துக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி ஆராதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் பாடலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை ஏசப்பா நம்மளுக்கு செய்திருக்கிறார். இந்த வாரத்தில் எல்லா நன்றி பாடல்களை பாடுறோம். 6 மாதங்கள் தேவன் நம்மை கண்மனை போல நடத்தினார்ல, சொல்லாமா? அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை அன்பு கொண்டீரே, எபினேஸ்வரா என்னை நடத்தினீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஏசப்பா செய்த நன்மைகளை என்னை பார்த்து பாடலாமா? ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேஸ்வரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை இதயத்தின் ஆழத்தில் இருந்து கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எபினேஸ்வரே, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். மாலை எல்லாம் நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி அழுந்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது சிக்கி அழுந்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்ற அன்பின் நல்ல கர்த்தரே. மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்ற அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்களால் உண்டானது அல்லப்பா. இந்த 6 மாதத்தில் நான் கடந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல. நீர் என்னை பலப்படுத்தினீர், நீர் எங்களை உதவி செய்தீர், நீர் எங்களை பராமரித்து, நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை வழிநடத்தினீங்கப்பா.
நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், குறையில்லாமல் வழிநடத்துகிற தகப்பன். உம்மிடத்தில் அன்பு கூறும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்தீரப்பா. உண்மையில் அன்பு செலுத்துறதுனால தான் அதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இதெல்லாம் மீண்டுமாக உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமை மூலமாக செலுத்துகிறப்பா. நன்றி அப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில் இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி சொல்லாம என்னால் இருக்கவே முடியாதப்பா. பல நன்மைகளை நீங்க செய்திருக்கீங்கப்பா இந்த 6 மாதத்துல. எண்ணி எண்ணி நன்றி சொல்வேன் என்று சொல்லி தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளும் எண்ணி பார்த்து இந்த காலை வேளையில துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போது பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போது பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவருக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம்.
ஹalleluya ஹalleluya. அருமையான பாடல் இந்த பாடலும். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹalleluya. பிசாசு சொல்லுவான் நன்றி சொல்லாத. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிசாசுக்கு இந்த பாட்டை பாடணும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்பா உனக்கா அத்தனை பிரச்சனை இருக்க? ஏன் சர்ச்சுக்கு போகிற? ஏன் இவ்வளோ இதில் அவ்வளோ வைராக்கியமா உன் ஃபெய்த்தில் எப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய பிள்ளைகள் நன்றி சொல்லாமல் அன்பால் பைபிள் வாசிக்கணும், அன்பால் ஜெபிக்கணும், அன்பால் எல்லாம் செஞ்சீங்கன்னா எல்லாம் அன்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவர் சொல்வதையே நீங்கள் அன்பாக கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஏசப்பா செய்த நன்மைகளை அன்பாக எண்ணி பாடுங்க, துதிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பார்த்தீங்களா பாட்டெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நாவாலே துதிக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல பாடல், அருமையான ஃபாதர் எழுதின பாடல். நன்றி எஸ் ராஜா நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. பாடலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கைகளை தட்டி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. ஓ நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கைகளை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு. இதே நாளத்திலிருந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி. நன்றி நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை கண்டு வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா, மகிழ்ச்சியோடு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி. நன்றி ராஜா, அன்பே அன்பே என் ஆறுதலே நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
ராஜா. ஆமே நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல நன்றி ஒவ்வொரு நாளும் தாயை போல நன்றி ராஜா, நன்றி 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 என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி சுகம் தந்து சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, தாங்கி நீரே. நன்றி 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 ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த காலை வேளையில தேவன் இந்த மகிழ்ச்சியை தேவன் இந்த நாள் வரை நம்ம வாழ்க்கையில தந்திருக்கிறார். இது உலகத்தால தர முடியாது, எந்த மனிதர்களாலையும் தர முடியாது. அவருடைய சமாதானத்தையே சந்தோஷத்தையே நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். ஆனந்த களைப்புள்ள அபிஷேகத்தினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில கேட்பீங்களா எஸ்ஸப்பாட்ட? ஆண்டவரே, ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகிங்கப்பா. இந்த காலை வேளையில இயேசுவானவர் ஆவியிலே களி கூர்ந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதே ஆனந்த தைல அபிஷேகம் நமக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதை தந்து விட்டார், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகம் வரும்போது சகல நன்மைக்கு எதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால பெரிய ஸ்லாக்கியத்தை இயேசப்பா தந்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். இந்த காலத்தில் தேற்றுகிறவாள நம்மை தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், சத்தியத்திற்குள்ள வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு வேதத்தை வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே ஒரு வேத வசனத்தை ஒருவர் எடுத்து விளக்கி கூற வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே ஆவியானவர் நமக்கு விளக்கி கூறுகிறார், சத்தியத்தின் மூலமாக நடத்துகிறார். எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், எதை புறக்கணிக்க வேண்டும், எது பாவம், எது நீதி, எது அசுத்தம், எது பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு டீச் பண்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்கு அன்பாய் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த அன்பான தேவனை முழுமையா பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகிங்கப்பா. அன்பின் ஆவியானவர் அவர் அன்பின் ஆவியானவர். என் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வறட்சியா காணப்படலாம், வருகின்ற புதிய மாதத்துல எல்லாம் செழிப்பா மாறணும். நீண்ட நாட்களில் ஜெபித்திருக்கலாம், வருகின்ற நாட்களில் என் ஜெபங்கள்லாம் சாட்சிகளாக மாற வேண்டும்.
எசப்பா, உம்மால் கூடும், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாய் தம்மிடத்துல வாஞ்சியோடு தம்மிடத்தில் கேட்கிற எல்லாருக்கும் இயேசு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவரையும் புறக்கணையார், எல்லோரும் நேசிக்கிற நல்ல தகப்பன் அவர். ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி நடக்கும் போது உபாகமத்தில் போட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு தருவார். அந்த நிபந்தனை தான் நிறைய வழியில் கடைப்பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இந்த நிபந்தனையை கடைப்பிடிச்சா எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வோம். அதனால இந்த காலை வேளையில கேட்பீங்களா, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகிங்க, அபிஷேகிங்கப்பா கேட்போம் அவரிடத்துல உண்மையோடு. எல்லாம் தாகத்தோடு ஜெப சிந்தையோடு எல்லாரும் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் கேட்போம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. தாகத்தோடு வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. வறட்சியை மாற்றுங்க. அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிரோடு ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆமென். அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வாஞ்சியோடு கேட்போமா? என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஹல்லேலூயா.
நான் அந்த தைலாபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் ஏசப்ப தருகிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வரும்போது நம்ம எப்பயும் மகிழ்ச்சியா இருப்போம், நிறைவாய் ஃபீல் பண்ணுவோம். எல்லா சூழ்நிலும் எனக்கு ஒரு தேற்றவாளன் இருக்கிறார். என் கண்ணீரிலே, என் துக்கத்திலே, என் சோர்வான நேரத்தில், என் மகிழ்ச்சியான நேரத்தில், சந்தோஷத்தின் நேரத்தில், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு, என்னை கவனிக்க ஒரு தேவன் உண்டு என்ற சிந்தை நம்ம வாழ்க்கையில் வரும்போது அவர் நிறைவாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அழைத்தவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. இந்த கடைசி காலத்துல அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்க கண்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, உங்க வழிகள் இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது. அழைத்தவர் இயேசுவை மாத்திரமே நோக்கி செல்ல வேண்டும். அவர்தான் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி, அவர்தான் உங்களுக்கு வழிகாட்டி. அவரை இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, அவரை இல்லாமல் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கும்படியாக சத்துரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம், எவனை விசுவாசத்தில் விட்டு தள்ளலாம், எவனுடைய வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலாக்கலாம் என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஜீவன் தருகின்ற இயேசு, பாதுகாக்கின்ற இயேசு, விடுதலை தருகின்ற இயேசுவை மாத்திரமே நோக்கி பாருங்க. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த கடைசி நேரத்தில் இருக்கிற நாங்கள் உலகம் முழுவதும் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கிறோம் ஏசப்பா. நாங்கள் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஏசப்பா. உடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தமாகணும்ப்பா. ஒரு நாள் நாங்கள் பிரதாரத்துடனுடைய எக்கால சத்தம் எங்கள் காலத்தில் துணிக்கப்படும். மறுரூபம் அடைந்து மத்திய ஆகத்தில் உண்மை முகமுகமாக நாங்கள் சந்திக்கும் நாள் வரைக்கும் உடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்கணும்ப்பா, உம்முடைய தயவுல நாங்கள் இருக்கணும்ப்பா. எந்த சூழ்நிலை இந்த ரட்சிப்பை நாங்கள் விற்று போற்றக்கூடாது, எந்த சூழ்நிலை இந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது, கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது ஏசப்பா. உறுதியாய் பற்றிக் கொள்கிற இருதயத்தை தாங்கப்பா என்று சொல்லி இந்த அபிஷேகத்தில் அடங்கி இருங்க, இந்த அபிஷேகத்தில் காத்து அதுக்குள்ளே இருங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியிலும் தேவன் வழி நடத்துவார். இப்பொழுது நாம் கர்த்தருடைய ஜெபத்தை கூறலாம்.